ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ என் கையில் ஒரு ஷீட்டில் ஒன்று இருக்குது, எழுதியிருக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் அந்த குரூப்பில் நான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சண்டே கிளாஸில் பிள்ளைங்க முன்னாடி இதில் வச்சுட்டு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க நம்ம விளையாட எடுக்க முடியும். இப்படி வச்சுட்டு தம்பி தங்கச்சி பாருங்க, இதில் ஒன்று எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு படிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எழுதியிருக்கேன் என்னடா இது, ஏதோ கீபோர்டில் இருக்கிற கீஸ் மாதிரில இருக்குது, என்ன இது 2 புள்ளி இருக்குது, ஐ மாதிரி தெரியுது, எல் மாதிரி தெரியுது, ஒன்றுமே புரியலையே, 1 மாதிரி தெரியுது, எல் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே ஒன்றும் புரியாது. நம்ம பிள்ளைங்கிட்ட இதில் ஒரு லெட்டர்ஸ் எழுதி இருக்குது. தெரியுது யாருக்காவது? தெரிஞ்சுன்னா சொல்லாதீங்க. ஏன்னா சில பசங்க தெரிஞ்சு டக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த சஸ்பென்ஸே போயிடும். அப்படி தெரிஞ்சா கூட நீங்கள் சொல்லாதீங்க, மனசில் வச்சுக்கோங்க. மற்றவங்க எத்தனை பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு யாராவது கை தூக்குனாங்கன்னா, அமைதியாக யார்கிட்டையும் சொல்லாத, நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்லிடணும். ஒரு சில பிள்ளைங்க ஐயோ கண்டுபிடிக்க முடியல, என்ன தெரியலையே. இங்கே போட்டிருக்கு, சரி கேன் யூ ரீட் திஸ் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இதை பார்த்த உடனே என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அப்போ கீழே எழுதிருக்கு நோ, நோ கொஸ்டின் மார்க். அப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கண்டுபிடிக்க முடியலன்னா then close your eyes almost 90%. then read. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் கண்ணை 90% மூடிக்கணும். இப்படி சில பசங்க இந்த ப்ரேயர்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி திறந்து பார்த்துட்டு இருப்பாங்க. 1.5 கண்ணு நம்ம சொல்லுவோம், 1.5 கண்ணு ஓரக்கண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சுட்டு ஒன்றுமே தெரியல, ஆனால் அப்படி கண்ணை இப்படி நீங்க 90% நீங்கள் கண்ணை மூடிக்கணும், ஆனால் கொஞ்சம் தான் திறந்துருக்கணும் கண்ணை. அப்படி என் கண்ணு தெரிந்தா உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ பாருங்க, என் கண்ணை பாருங்க. இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று எழுதி இருக்குது. அடடா, தெரியுதுடா எனக்கு, ஏபிசிடி எழுதியிருக்கானா? என்ன எழுதிருக்கு? தெரியுது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க, இல்லை என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அது உங்களுக்கு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க். இதுல இருந்து நம்ம பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா தெரியல, ஆனால் கண்ணை இப்படி நல்லா 90% கண்ணை மூடிட்டு லைட்டாக பார்த்தா தெரியுது என்ன எழுதியிருக்குது. எல்லா பிள்ளைங்களும் ஏபிசிடி தெரியும், அதனால பிள்ளைங்களால வாசிக்க முடியல, கூட அந்த ஏபிசிடி என்ன எழுதிருக்குது நீ சொல்லு அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த கேம்ல இருந்து நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லி தரப்போம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசப்பா சொல்றாங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. இப்போ முதல் பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? போதிக்கிறது, டீச் பண்றது, சொல்லி கொடுக்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல, அப்படி இப்படி ஏதோ புள்ளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஐ மாதிரி தெரிஞ்சு, ஆனால் ஒன்று ஏதோ வேர்டுன்னு சொல்றாரு, ஒன்றுமே புரியலையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு ஒரு மெத்தட் இருக்கு. அப்படி நீ கண்ணாடி முன்ன மாதிரி வச்சு பார்த்தனா உனக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்தியா? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரிய மாட்டாங்க தம்பி தங்கச்சி, உனக்கு உதவி செய்யறது. எதுக்கு உதவி செய்யறது? பைபிள் வாசிக்கிறேன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாங்க. சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வேற வசனங்களை உனக்கு நினைப்பூட்டுவார். அதே வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, இன்னொன்னு ஒன்று சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். பாரு, வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது, என்னைக்கோ சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த, என்னைக்கோ விபிஎஸ்ல சொல்லி கொடுத்த வசனம் உனக்கு ஞாபகம் வரும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தே. நீ ஏதோ பயத்தில் உட்கார்ந்துருக்கிற, ஏதோ பிரச்சனையில் உட்கார்ந்துருக்கிற, அப்போ அந்த வசனம் வருது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். திடீர்னு ஞாபகம் வரும். யார் அதை ஞாபகப்படுத்துறது உனக்கு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துறது எதுக்காக தெரியுமா? அந்த வசனத்தின் மூலமா ஏசப்பாவை கூட பேசுறாங்க. அப்போ நீ ஏசப்பா இந்த வசனத்தை நீங்க தான் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா, என்னைக்கோ ஒரு நாள் சண்டே கிளாஸ்ல என்னைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா பிபிஎஸ்ல நான் கேட்ட ஞாபகம் இருக்கு. இந்த வசனத்தை நீங்க ஞாபகப்படுத்துறீங்க,
அந்த வசனத்தை நம்பி அந்த வசனத்தை விசுவாசத்துக்கு ஜெபம் பண்ண தம்பி தங்கச்சி, நிச்சயமாக அந்த பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்ற இந்த செய்தியை இந்த ஒரு கேம் மூலமா பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தர போறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேற ஒரு கேம்ல பசுவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you. Thank you for watching.